கட் பண்றது. வீடியோக்குள்ள போய் கட் பண்ணுங்க. சுவாமிகள் அருளி இருக்கிற உபதேசம் பார்க்கலாம். 5வது பாதத்துல பக்தருடைய நிலைகளை சொல்றாங்க. கனிஷ்ட, மத்தியமா, உத்தம அந்த நிலையில இருக்கவங்க பற்றி வருது. கிருஷ்ணேதி எஸ்ய கிரீதம் மனசா திரியேத தீக்ஷா ஸ்தி சேத் பிரணாதி பஜந்தம் ஈசம். இது என்னன்னா, ஒருத்தர் நாமஜபம் பண்றாருன்னு வச்சுக்கலாம். நாமஜபம் பண்றாங்க ஒருத்தர், அவங்கள நாம மதிக்கணும், மதிக்க கடன் பட்டிருக்கணும். எல்லா படைப்புல அத்தனையும் மதிக்கணும். அப்படிங்கிற போது நாமஜபம் பண்றவங்களை மதிச்சாகணும். தீட்சா வாங்கி இருக்கிற பக்தர்களை வணங்கணும் அப்படிங்கிறார் அடுத்த வரியில. தீட்சாஸ்தி சேத் பிரணாதி, பிரணம் பண்ணணும் தீட்சா பண்ணவங்க. அடுத்த வரியில அனன்யமா, அதாவது செதறாம ஒன்றுபட்ட மனதோட ஒருத்தர் வச்சன விஞ்ஞானத்துல நேரணும் அப்படின்னாச்சுன்னா நிந்தை பண்ணாத தூய பக்தரோட சேர்ந்து உண்மையான சேவைய மனப்பூர்வமா செய்யணும் அப்படிங்கிறாரு. தான் அதுல உள்ளார். நிந்தாதி சூன்ய, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதயத்துல சூன்யமாயிருக்கணும். சங்கலப்தியா, அந்த மாதிரி தூய பக்தருடைய சங்கம் அதுதான் லாபம் தரும் அப்படிங்கிறார். பக்தி பண்றது கனிஷ்ட நிலையில ஒருத்தர் பக்தனா இருப்பார், பூஜை பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஆனா அதே விக்கிரகம் இன்னொரு இடத்துல இருந்தா அவருக்கு அந்த பாவனை வராது. அதே போல இன்னொரு பக்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் அந்த ஆரம்ப நிலை பக்தருக்கு தெரியாது. அவங்கெல்லாம் கனிஷ்ட நிலை. பாகவத்திலையும் 11:2:47 மேற்கோள் காட்டப்பட்டு இதை பத்தி கனிஷ்ட, மத்தியம, உத்தம நிலையை பத்தி. கடவுள் மறுப்பாளர்கள் அதம நிலை, ரொம்ப கீழே அதமர்கள் அப்படின்னு பேர். நராதம அப்படின்னு பதில நர அதம. பக்தி பண்றவங்களை பக்தி பண்றாரு, அடுத்தவங்க நடக்க தெரியாத நிலையில கனிஷ்ட இருப்பார். அடுத்தது மத்தியம நிலையில உள்ளவங்க பக்தரோட நட்போட இருப்பாங்க. பக்தர் இல்லாதவங்க கிட்ட அவங்க பக்தி பண்ணணுமேங்கிற கருணை அவங்களுக்கு இருக்கும். அதே போல யாருக்கு பொறாம இருக்கோ அவங்கள தவிர்க்க பார்ப்பாங்க. இது மத்தியம நிலை. இது அதே பாகவத புரோகத்துல பார்க்கலாம். சைத்தன்ய சரிதாமத்திலையும் மத்திய லீலா 22:69 இதை பத்தி வரும். அடுத்து 3வது உத்தம நிலைங்கிறது யாகார கோமல ஸ்ரத்தா கனிஷ்ட கிரம கிரமே தேகோ பத்தகே பக்தகவே உத்தம. அதாவது இவங்களுக்கு விட்டு கொடுக்கிற நினப்பு நிறைய இருக்கும், விட்டு கொடுப்பாங்க, மென்மையா இருப்பாங்க. அவங்க அன்போட நடந்துப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் படிப்படியா கனிஷ்ட நிலையில உள்ளவர் மேற்கொண்டு உயர்வார் அப்படின்னு தெரியும். அந்த நிலையில இருக்கிறவங்களை உத்தம அதிகாரி சொல்லி நினைக்கிறாங்க. இப்படி இந்த தீட்சை பற்றி பக்தருடைய 3 நிலைகளை இதுல ரூப கோஸ்வாமி 5ஆம் பாதத்துல சொல்றார். நம்ம ஏற்கனவே ஜைவ தர்மால இதை பத்தி வரும். அதாவது அடுத்த பக்தர்கள்ட்ட நட்போட இருக்கணும், அன்போட நடந்துக்கணும். யாருக்கு பக்தியிலேயோ பக்தரற்றவர்கள் அவங்க கிட்ட கருணை காட்டணும். இது
நம்மளை வந்து முன்னேற்றம் அப்படின்னு அவங்க சச்சிதானந்த பக்திகளும் அவங்க கூட அதை எழுதியிருக்காங்க. அடுத்து சைத்தன்ய சரித்திரத்துல வந்து உத்தம மத்தியம கனிஷ்டா இவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து கிருஷ்ணேதி எஸ்யக்ரி அப்படின்னா கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாம், என் மனசெல்லாம் அவரைத்தான் நான் நினைக்கணும், ஒருமுகமா நான் அவரே நினைச்சிருப்பேன் மனசாத்திரியே. அதாவது இப்படி கிருஷ்ணர் நினைக்கிறவங்க மூணா அதுல காட்டாங்க. அதுதான் இப்ப பார்த்தது கனிஷ்ட மத்தியம உத்தமங்கிறது. தீக்ஷாதி அப்படிங்கிற வார்த்தை வந்து தீட்சைங்கிறது பொற்பிறவிக்கு முடிவு கட்டிட்டு புது ஜென்மா கிடைக்குது. ஆத்மா இறைவனுடைய உலகத்துல நுழையிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதற்கு முன்ன ஒரு முயற்சியில இருந்திருக்கலாம், இப்போ வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு. தீட்சாதி தீட்சை போன்ற வித்யாதிங்கிறவங்க அதுதான் அந்த தீட்சாதிங்கிறது. அதாவது அது போன்ற தீட்சை அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்க, அந்த விதிகள் சாஸ்திர விதிகள்ல அது போன்ற கிரியைகள்ல முன்னேறி இருக்கிறவங்கள வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து அந்த வணக்கம் வந்து அந்த ஜீவனுக்கு ஒரு பிக்ஷை போட்ட மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பிக்ஷை எடுக்கிறதே ஒருத்தருக்கு வந்து குரு அவனுக்கு கொடுக்கிற ஒரு பிக்ஷை தான். உயிரை கொடுக்கிறார், புத்துயிர் கொடுக்கிறார். அவங்கள வணங்குறவங்களுக்கும் அந்த பிக்ஷையுடைய அந்த இதுக்கு தொடர்பு கிடைக்கும். ஒருத்தர் வந்து குருவை அணுகி அவர் கேட்கிற பிக்ஷையே வந்து தீட்சையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல மறைமுகமா ஒரு அர்த்தம். இந்த தீட்சா தான் வந்து ஒருத்தர் வந்து சுசுருக்ஷயா அப்படிங்கிறது வந்து தானாகவே ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும் சேவை பண்றதுல. சாதுக்களுக்கு வைஷ்ணவர்களுக்கெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆர்வத்தை தரும். இதுல சாதுக்களுடைய கடாட்சம் இருந்ததுன்னா வைஷ்ணவர்களுக்கு ஜாஸ்தியா சேவை பண்ண முடியுது. அதனால அந்த கிருபைக்காகவாவது இந்த சுசுருக்ஷாங்கிறது தொண்டு சாது சேவா, சாதுக்களுடைய மனம் கோணாதபடி அளிக்கப்படுற சேவைக்கு சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்னாடி பண்ண சூங்கிறது இன்னும் நல்லபடியா அப்படின்னு எடுத்துக்கலாம். பஜன் விஜயான் அனன்யா அப்படின்னு இதுல வந்து விஞ்ஞானம்ங்கிறது வந்து நடைமுறை அறிவு, ஞானம்ங்கிறது இயல்பு அறிவு. இயல்பா இருக்கிற அறிவுக்கு ஞானம்னு பேரு, பிராக்டிக்கலா வர அறிவுக்கு விஞ்ஞானம்னு பேரு. இப்போ சாதனை பண்ண அதுல வந்து அவருக்கு ஒரு பேரறிவு, உயர்ந்த அறிவு வந்து கிடைக்குது. எந்த அளவுக்கு இடைவிடாம தொடர்ந்து அந்த தைல தாரையாட்டம் தொடர்ந்து பகவான் பாதத்துல இருக்கலாங்கிற ஒரு அவனை செதறாம எங்கேயும் போக விடாம அதுல இருக்க வைக்கக்கூடிய ஒரு அறிவு கிடைக்குது. இதுல வந்து நிந்தைகள், கண்டனங்கள், விமர்சனங்கள், கேலி கிண்டல் இதுகளெல்லாம் வந்து நம்முடைய நல்ல விஷயங்களை சூன்யமாக்கிறதுங்கிறதுனால நாம முதல்ல அதை சூன்யம் பண்ணிடுறோம், ஒண்ணுமில்லாத ஆக்கிறோம். இதுல வந்து நம்ம பிரபுபாதா அவங்களுடைய மந்திரத்துல நாம சொல்லுவோம், சூன்யவாதத்தை அவரு வேற இருக்கார் அப்படின்னு சொல்லி. சூன்யவாதம்ங்கிறது ஒரு வரட்டு தத்துவம். கடவுள் கோயில்ல தான் இருக்கிறாரா, மனசு நல்லா இருந்தா மந்திரம் தேவையில்லை, இந்த மாதிரிலாம் சில எதையாவது கவிதைகளை சொல்லுவாங்க. அந்த சித்தர் பாடினார், இந்த சித்தர் பாடினார், சித்தர்கள் பாடி இருக்கிறாங்க. மனசு நல்லா ஆயிடுச்சுன்னா மந்திரம் தேவையில்லை. ஆனா கிருஷ்ணனை சுற்ற சித்தர்களோ யோகிகளோ பெரும் முனிவர்களோ தேவர்களோ ரிஷிகளோ யாரும் என்ன அரிசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. பக்தனுக்கு மட்டும் நான் என்ன வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு. அதனால வந்து நிறைய அப்படி அறிவாளிகள் இருப்பாங்க உலகத்துல, ரொம்ப துல்லியமா பேசக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க மனசு வந்து கடவுளுக்கு தொண்டு பண்ணணும், இன்னொரு ஜீவன் இறைவனுக்கு தொண்டு பண்ணணும், அந்த மாதிரி மனதுல அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ இதயத்துல வந்து ஏராளமான வாசனைகள் இருக்குது. இந்த வாசனைகள்ல நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். ஒரே மனசுதான், அதுல நல்ல நல்ல புத்தியும் இருக்கு, கெட்ட புத்தியும் இருக்கு, கணிக்க முடியல.
ஒரே ஆஹ் ஒரே ஆள் வந்து எதை எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு சொல்ல முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ரொம்ப குழப்பமானது. அதுக்காக தான் முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றாங்க. ஒரு கிராமத்துல வந்து ஒருத்தி, அவதான் புதுசா முதல்ல சேவல் கோழி எல்லாம் வாங்கி வளர்க்கிறான்னு வச்சுக்கோ. அவளுக்கு வந்து அது புது கிராமம். அவ அந்த சேவல் கூவுறத வச்சு எல்லாம் எழுந்திருக்கிறத அவ பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பா அப்போ, என்னுடைய இந்த பிராணி சத்தம் கொடுத்த பிறகுதான் சூரியனே வருது, இவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைப்பான். இது புதுசா அந்த ஆரம்ப நிலையில அப்படி இருப்பாங்க. ஆனா அந்த நினைப்புல வந்து தப்பு இருந்தா கூட யாருக்கும் அதுல அவன் வந்து தீங்கு பண்ணல. ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனையில அவளை ஊற விட்டு காலி பண்ணும்போது, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை, நான் போயிடுறேன், இப்ப சூரியன் இங்க எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு அவன் சவால் விடுறான்னு வச்சுக்க. அது வந்து அறிவில்லாத வார்த்தை தான். ஆனா அவளுக்கு அப்படி அது தோணும். இதே மாதிரிதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அது இதுன்னு ஏதாவது சேவை பண்ணுவோம், கடைசியில என்னாலதான் அது, நான் இல்லாட்டி இது இல்லை, இந்த மாதிரியான நினைப்புக்கு நம்ம ஆட்பட்டோம். இந்த மாதிரி அதைத்தான் அவர் வந்து அந்நிய அபிலாஷியா, கண்ணனுக்கு உகந்ததை தவிர்த்து வேற எந்த மாதிரி மனதையோ நம்ம புத்தியையோ என்னுடைய உடலையோ என்னுடைய நான்கிறதையோ அதை உயர்த்தும்படியான கர்வப்படும்படியான பல விஷயங்கள் வந்து மனது தூண்டி தரும். நீதான், உன்னாலதான் இது நடக்குது. திடீர்னு ஒருத்தன் வந்து என்னாலதான் பேச மாட்டான். முதல்ல மனசு சொல்லணும், உன்னாலதான் இது நடந்தது, நீதான் காரணம், நீதான் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அது தோண்டும். இப்படி ஜட ஆசைகள் நம்ம மனது அடிக்கடி உலகில் பந்தப்படுத்தக்கூடிய உலக விவகாரங்களான ஜட ஆசைகள், மெட்டீரியல் டிசைர்ஸ், இந்த ஜட ஆசைகள், பேர்புகள் காமத்தோட மோசம். பொருளாசை, பொருளோட இது வந்து ரொம்ப மோசம். பேர்புகள் ஒன்றும் கிடையாது. ஆனா அதுல ஈடுபாடு வந்துருச்சுன்னா அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப முட்டாள்தனமா மாறிடுவான். அவனுக்கு வந்து அந்த அல்ப விஷயம்தான், ஆனா அப்படி ஆயிடுவான். இப்படி இதயத்துல என்னெல்லாமோ வந்து கிடக்குது. பௌதிகத்துல இவ்வளவு சூனியம் பண்றதுக்கு நிறைய, ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு நிறைய நம்ம சாதனை பண்ண முடியும். இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டாலும் அங்க வந்து மாயாவாதம் தாக்கிடக்கூடாது, வேற வாதங்கள் வந்துடக்கூடாது. நம்ம இறைவனுடைய திருமேனியை வந்து ரசிக்கணும், அவருடைய திருமேனிக்கு ஆட்பட்டு கிடக்கணும், அந்த மாதிரி வரணும். அதுக்கு தடையா கூட ஆன்மீகத்திலே பல பாதைகளை பல பேர் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து அந்த தடைகளை வந்து நம்ம விடணும். அதனாலதான் இதுல நம்ம இதுகள் அடிக்கடி இந்த சூன்யமாக்கு, எம்டி ஆக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சாது சங்கத்துல லபிக்கணும். சங்க லப்தியாங்கிறது லாபம்ங்கிற சொல்லி இதை வச்சுதான் வருது. அதிலே லபிக்கிறது, சத்சங்கத்தோட இருக்கிறது. இது நாம சாதனை பண்ணும் போதெல்லாம் அதுக்காக ஏங்கும் போது அதுக்கு பகவான் வந்து அந்த சாது சங்க உறவை வந்து தருவார், அதுக்கேற்ற சூழலை உருவாக்குவார். இதனால என்ன ஆகும்னா, நல்லது வர்ற போது தீயது விலகுது. எப்படி நீங்க கிழக்க போகும்போது மேற்கிருந்து தானா விடுபடுறீங்களோ, அதே மாதிரி கிருஷ்ணரை நோக்கி போறதுக்கு உண்டான பாதையில வர்ற போது கிருஷ்ணருக்கு தடையான பாதைகள், தடையான விஷயங்கள் எதுவோ அதையெல்லாம் நீங்க கடந்து தான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம்.